வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை. ஏப்ரல் 18. தலைப்பு: பொருளும் நிகழ்ச்சியும். ஒரு பேனாவை நம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். பேனாவை பார்த்து இது பொருளா அல்லது நிகழ்ச்சியா என்ற வினா எழுப்புங்கள். கையினால் தொட்டு உணர முடிவதாலும் கண்ணால் பார்த்து உணர முடிவதாலும் பேனா ஒரு பொருள்தான் என்று கருத நேரும். மேலே செல்வோம். அந்த பேனாவை எரியும் நெருப்பில் இட்டால் என்ன ஆகும்? எரிந்து சாம்பலாகி போகும். பேனா என்ற வடிவம் இப்போது அதற்கு இல்லை. பேனா எங்கே? கேள்விக்குறி. அழிந்துவிட்டது. இவ்வாறு அழிவது பொருளாகுமா? கேள்விக்குறி. பேனா என்னவாயிற்று? கேள்விக்குறி. ஆராய்வோம். நெருப்பில் இட்டவுடன் அதில் இணைந்திருந்த பலதரப்பட்ட அணுக்கள் வெப்பத்தால் கிளர்ச்சி ஊட்டப்பெற்று இயக்க விரைவு பெற்று ஒன்றை ஒன்று பிரிந்து போயிற்று. அதனால் அணுக்கூட்டால் அமைந்த பேனா என்ற வடிவம் மறைந்து போயிற்று. எது பேனாவாக காட்சியளித்தது? கேள்விக்குறி. அணுக்கள். பேனா பொருள் அன்று, அணுக்கள் கூடிய ஒரு நிகழ்ச்சிதான் என்பதை விளங்கிக் கொண்டோம். பேனா மட்டும் என்ன? கேள்விக்குறி. நாம் காணும் இப்பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள், தோற்றங்கள் அத்தனையும் அணுக்களின் கூட்டு இயக்கம்தானே? கேள்விக்குறி. ஒரு கூட்டு தோற்றமாக நாம் காணும் எப்பொருளிலும் ஒவ்வொரு அணுவும் தனித்தனியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் இடையில் உள்ள இடைவெளியை காணும் திறமை புலனறிவுக்கு இல்லை. அதனால் ஒரே கொத்தாக ஒரு தோற்றம் காட்சியாகின்றது. இவ்வாறு இந்த அடிப்படையில் ஆராய்ந்தால் பிரபஞ்ச தோற்றங்கள் அத்தனையும் நிகழ்ச்சிகளே என்ற முடிவுக்கு வருகிறோம். அடுத்து ஒரு வினா. எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படை துகளான அப்பரம அணு பொருளா? கேள்விக்குறி. நிகழ்ச்சியா? கேள்விக்குறி. இதனையும் ஆராய்வோம். அப்பரம அணுவின் இயக்கத்தை கழித்து யார் அல்லது எது இயங்குகிறது என்று உணர்ந்து கொள்ளலாம் அல்லவா? கேள்விக்குறி. அதுதானே பொருளாக இருக்க முடியும்? கேள்விக்குறி. பரம அணுவின் இயக்கத்தை கழித்து பார்த்தால் என்ன மிஞ்சும்? கேள்விக்குறி. ஒன்றுமே இல்லை. வெட்டவெளிதான் மீதி. அகன்று நின்று பூரணமாக இருக்கும் வெட்டவெளி என்ற பொருள்தான் நுண்ணிய இயக்கத்தில் பரம அணுவாக இருக்கின்றது. இப்போது பொருள் நிலை விளங்குகின்றது அல்லவா? கேள்விக்குறி. வெட்டவெளி என்ற ஒரு நிலையே பொருள் நிலையாகும். அதன் இயக்க நிகழ்ச்சியே பரம அணுவாகும். மற்ற தோற்றங்கள் யாவும் பரம அணுவாகும். மற்ற தோற்றங்கள் யாவும் பரம அணுக்களின் கூட்டு அல்லது தொடர் நிகழ்ச்சியே ஆகும். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.